ரெண்டு கிராமத்துக்கு இடையில போட்டி வந்துருச்சு. மலை மேலே ஒரு கிராமம் இருக்குது, தரையில் ஒரு கிராமம் இருக்குது. ரெண்டு கிராமத்துக்கு இடையில சண்டை. அந்த சண்டை வந்தோடனே தரையில் இருக்க கிராமத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய கடத்தி கொண்டு போய் மலை மேலே இருக்க கிராமத்துக்காரன் வச்சுட்டான். வச்சுட்டு கீழே இருக்கவங்களுக்கு சொல்கிறான், உங்கள் ஊரில் இருக்க முக்கியமான ஒருத்தருடைய பிள்ளைய நான் கொண்டு வந்து கடத்தி வச்சுருக்கேன், சண்டை போட்டிங்க தொலைச்சிருவோண்டான்ட்டு மிரட்டுறாங்க. அந்த கீழே இருக்க ஊருக்காரங்கள்லாம் அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றுறதுன்னு ஐடியா பண்ணி, மலையில் எப்படா நம்ம போய் ஏறி அந்த குழந்தைய காப்பாற்றுறது, இந்த நேரத்தில் நம்ம போக முடியாதுன்ட்டு எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி மலையில் அந்த ஜீப்பில் போய்கிட்டு இருக்காங்க குழந்தைய மீட்டெடுக்கிறதுக்கு. யார்? தரையில் இருக்க கிராமத்துக்காரங்க. அந்த நேரத்தில் குழந்தைய தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஒரு உருவம் வேகமாக ஓடுச்சு, இறங்கி ஓடுது. போய் அங்கே பார்த்தா கடத்தின குழந்தைய காணோம். எங்கேயா புள்ள அப்படின்ட்டு ஜீப் போனவங்கெல்லாம் திரும்ப தரைக்கு வந்து பார்த்தா, இரவு நேரத்தில் 12 மணிக்கு எந்திரிச்சு யாருமே ஏற முடியாத அந்த மலையில் தானாக துணை இல்லாமல் ஏறி சென்று தன் குழந்தையை சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்தவள் ஒரு தாய். அப்போ கேட்டாங்க, ஆம்பளையை விட இந்த மலையில் இருட்டில் ஏறுறதுக்கு கஷ்டப்படுவாங்களே, நீ எப்படிம்மா ஏறி போனன்ட்டு. நான் மலையில் ஏறி போகும்போது என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது என் பிள்ளை மட்டும்தான். அதனால நான் மலையில் ஏறும்போது எனக்கு கால் வலி தெரியல, கை வலி தெரியல, முதுகு வலி தெரியல. என் பிள்ளைய கொண்டு வந்து வீட்டில் வச்ச பிற்பாடு தான் எனக்கு உடம்பு வலியே தெரிந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெற்ற குழந்தைக்கு ஒன்றுன்னா முதலில் துடித்து போவவள் யார் அப்படின்னு சொன்னால் அது பெற்ற தாய் தான். ரெக்க படத்தில் பாருங்கள், அந்த கதாநாயகி பாட்டு பாடிட்டு இருப்பா, எல்லாம் காலேஜ் பூரா ஓட்டுங்க ஏன்னு கத்துவாங்க. உடனே கதாநாயகன் வந்து பக்கத்தில் நின்னோன்னே எங்கேருந்து தான் அந்த வரி வருமோ, கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வாரே, என்ன வேணும் கேளு குறையாம நானும் தாரே, நச்சனு காதல கொட்டுற ஆம்பள ஒட்டுறியே உசுர நீ நீ அப்படின்னா அவ்வளோதான். அந்த பக்கத்தில் அவன் நின்ன உடனே பாட்டு எங்கேருந்து வருது? இது பாரதி பாட்டா? இல்லை, பாரதி பாட்டு. ஒரு பெண் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது எந்த நிலையில்? மகளாக, மனைவியாக, தாயாக. என்னுடைய மகனை வந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கு நிறைய ஊக்கங்கள் கொடுத்துருக்கேன். அவனுடைய படிப்பு தொடர்ந்தது. அந்த நாளும் வந்தது. எந்த நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எந்த நாள் அப்படின்ட்டு. பிளேஸ்மெண்ட் டே வந்தது. எனக்கும் என் கணவருக்கும் ஒரு சின்ன பதட்டம். அது அந்த பதட்டத்துக்கு காரணத்தையும் சொல்கிறேன். முதல் 2 இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை. ஆனால் ரொம்ப புத்திசாலி பையன், நல்ல உழைப்பாளி. ஆனால் செலக்ட் ஆகாத போது கொஞ்சம் மனசு விடிஞ்சான், நான் செலக்ட் ஆகலையே அப்படின்ட்டு. நானும் அவனை தேத்திக்கிட்டே இருக்கேன். 2 இன்டர்வியூ போனால் என்ன, உனக்கான பெஸ்ட் கம்பெனி ஒன்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, பொறு அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் அவனை தேத்தி விட்டாலும் எனக்குள் ஒரு பதட்டம். காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும், பிளேஸ்மெண்ட் பார்க்குறோம், எல்லாமும் ரெடி. ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி அம்மா தானேங்க, காலேஜில் தான் ப்ரொஃபஸர், வீட்டில் அம்மா தானே. ஸோ அம்மாவுக்கு உண்டான அந்த பதட்டம் எங்களுக்கும் இருந்தது. காலையில் 11 மணிக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அம்மா ப்ளேஸ் ஆகிட்டேன் அப்படின்னு, ஐ மீன் ப்ளேஸ் ஆகிறதுக்கு உண்டான முதல் சுற்று முடிந்தது. நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறேன். 2வது சுற்று முடியுது, 3வது சுற்று, ஃபைனல் ரவுண்டு 4th ரவுண்டு சாயந்தரம் 7 மணி. இப்போ எனக்கு ஃபோன் எடுப்போமா எடுக்க மாட்டோமான்ற கை காலம் நடுங்குது. ஸோ அவன் வந்து ஃபோன் அடிக்குது. நான் அவரை பார்க்குறேன். அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்களே ஃபோன் எடுங்க, எனக்கு ஃபோன் எடுக்கிற அளவுக்கு தைரியமாக இல்லை, நான் பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவர் ஃபோன் எடுக்கிறாரு. அவனை, டாடி மம்மிகிட்ட ஃபோனை கொடு அப்படின்றான். நான் ஃபோனை வாங்குகிறேன். அம்மா பிளேஸ்டு அப்படின்னு கற்றுனான். என் வாழ்க்கையில் நான் கேட்ட மிக மிக உச்சபட்சமான சந்தோஷம் அந்த நாள். என் பையன் பிறந்த அன்னைக்கு என்ன சந்தோஷம் இருந்தோ அதே சந்தோஷம் அந்த பிளேஸ்மெண்ட் டே. ஸோ ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுத்தது என் மகனின் உழைப்பு. அந்த பணம் செகண்டரி. அவனோட உழைப்பு எனக்கு, அவனுடைய கடுமையான தவம், எந்த விதமான என்ன சிதறல்களும் இல்லாமல் தான் நினைத்த பணியை முடித்த மகனை பெற்ற அத்தனை அம்மாக்களுக்கும், மகளுடைய அம்மாக்களுக்கும் அந்த சந்தோஷம் உரித்தானது.
இப்படி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய 1 வருட சர்வீஸுக்கு அப்புறமா ஜெர்மனிக்கு போயிட்டான். ஜெர்மனிக்கு அவன் ஃப்ளைட் ஏறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம பையன் இவ்வளவு குறைவான நேரத்தில் இவ்வளவு குறைவான எக்ஸ்பீரியன்ஸில் ஃபாரின் போகிறான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது. அவன் ஃபாரின் போயிட்டான். அங்கே போனதுக்கு பிறகு அப்பப்போ எனக்கு சொல்லிகிட்டே இருப்பான், இந்த மாதிரி இருக்குது, இந்த சூழல்கள்லாம் இருக்குன்ட்டு. எனக்கு சின்ன வயசில் ஒரு பழக்கம் உண்டு. இந்த ஸ்கூலில் வந்து சுவிட்சர்லாந்து என்பது பூலோகத்தின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் அந்த சுவிட்சர்லாண்டு சம்மந்தப்பட்ட படங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆல்பம் பண்ணி வச்சுருப்பேன். அதை பற்றி என் மகன்கிட்ட ஒரு தடவை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்போ என் மகன்கிட்ட இருந்து ஒரு நாள் ஃபோன் வருது, அம்மா உனக்கு 25வது வருஷம் திருமண நாள் வருது, ஒரு gift உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் கூட ஏதோ நகை கொடுப்பாங்க, ஏதாவது வாங்கி தருவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு சுவிட்சர்லாந்து ட்ரிப் வரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எந்த சுவிட்சர்லாந்து படத்தில் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த சுவிட்சர்லாண்டை நேரில் பார்க்க போகிறீங்க. இதுதான் என்னுடைய 25வது வருட திருமண நாள் கிஃப்ட்டுமா அப்படின்னா. சந்தோஷமாக இருந்ததா? எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு ஒரு சந்தோஷம். உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான அம்மாவாக அன்றைக்கி நான் இருந்தேன். எங்களுக்காக சுவிட்சர்லாந்து ஏர்போர்ட்டில் காத்துக்கிட்டு இருந்தான். 1.5 வருஷம் கழித்து அவனை பார்க்குறோம். அப்படி கட்டிப்பிடிச்சு என்னையும் என் கணவரையும் அரவணைத்து கொண்ட என் மகனின் சந்தோஷம் அவ்வளவு ஒரு சந்தோஷம். எங்களை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடமா காமிக்கிறான். இந்த இடம் இப்படி, இந்த இடம் எப்படி, இந்த இங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சுவிட்சர்லாந்து சொர்க்கமாக தெரியவில்லை, என் மகனின் உபசரிப்பும் அருகாமையும் தான் சொர்க்கமாக இருந்தது. ஜெர்மனிலேருந்து ஒரு மரம் இந்தியா வந்திருக்கான். இந்தியா வந்த பொழுது என்னோட கலீக் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, என்னுடைய மகன் பெயர் லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மின் ஷார்ட்டாக தான் கூப்பிடுவாங்க. என்ன லக்ஷ்மி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, எப்படி பொண்ணு வந்து ஜெர்மனியா இல்லை இந்தியா பொண்ணா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், 25 வருஷம் எங்கள் அப்பா அம்மா உழைச்சி இவ்வளோ நிலைமை கொண்டு வந்திருக்காங்க சார். எனக்கு தேவையான மனைவியை செலக்ட் பண்ண எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். என்னுடைய லைஃப், என்னோடய ஒய்ஃப் எல்லாமே என்னுடைய பேரண்ட்ஸோட சாய்ஸ் அப்படின்னு சொன்னான். ஒரு தேவதையை, அன்பும் அழகும் அறிவுமான ஒரு தேவதையை, மாமியாருக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் கொண்ட மருமகளை என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தோம். எல்லாரும் சேதுபதி படம் பார்த்துருப்போங்க. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்தா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஆசை இல்லாதவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சி கல்யாணம் பண்ண ஆசை இருக்குங்க. இங்கே இருக்கவங்க யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் பாருங்க, அவங்க 2 பேருக்கு ஒரு டூயட் சாங்கு. கொஞ்சம் பேசிட வேணா உன் கண்ணு பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மேல சாரல் வீசுதடி, நான் நின்னா நடந்த கண்ணு ஓ முகமே கேக்குதடி, அட தொலைவில இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி, தூரமே தூரமாய் போகும் நேரம் கொஞ்சி பேசிட வேணாம் அப்படின்னு அந்த பாட்டு முடிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் கோமா வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சார் பார்ப்பாரு, குனிஞ்சுக்கிட்டே நிற்பாங்க. அப்போ ஹீரோ ஏய் என் கண்ணை பார்த்து பேசுடி அப்படின்னு சொல்லுவார். அப்படியே அந்த ஹீரோ கண்ணை பார்த்த உடனே அந்த ஹீரோயின் அந்த கண்ணை இப்படி பார்ப்பா. உடனே அந்த ஹீரோ ஒரு முத்தம் கொடுப்பாரு, இதுக்கு தான் பார்க்குறதே இல்லை அப்படின்னு அவங்க வெளிப்படையாக சொல்லியிருந்தாலும் மனசுக்குள்ள மனைவியை சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரு எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கலாட்டாவாக இருக்குங்க. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரருங்க. எதை விளையாட்டுக்கு சொல்கிறோம், எதை சீரியஸாக சொல்கிறோம் எதுவுமே தெரியாதுங்க. எங்கள் அப்பா ஒரு தடவை சொன்னார், என் பிள்ளைங்க 2ம் எனக்கு 100 கோடி அப்படின்னாரு. ஆனால் என்கிட்ட இருக்கிறதே 150 கோடி அப்படின்னாரு. ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிறது அப்போ 200 கோடி தானேப்பா, நாங்கள் 2 பேர் இருக்கோம்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், என்ன இருந்தாலும் தம்பி உன்னை விட அறிவில் கொஞ்சம் கம்மி தானடா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே உடனே என் தம்பி, இப்படியே நீ பேசிக்கிட்டு உன்னை தெருக்கோடியில் விட்டுருவேன் அப்படின்னா. அப்படியே எங்கள் அப்பா கோமானோன்னு எங்கள் அம்மா ஒரு பார்வை பார்த்தாங்க, டோட்டலாக மனுஷன் ஆஃபுங்க. அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேலா
அவர் அத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா, ஏன்னா அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா, அவர் அத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டு. மூன்றெழுத்த 3 சோவும் பார்த்தது நீ தாண்டி, சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி, பட்டு புடவைக்கு ஏதடி. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போவோங்க அப்பா அம்மாவோட. ட்ரெஸ்ஸு கடையில் போய் நின்றுட்டு அந்த சுடிதாரை பார்த்தா 3500 போட்டிருக்கோம். அப்பாட்ட போய் அப்பா எனக்கு 3500 அந்த சுடிதார் வேணுனாலே வேணும்னு அடம் பிடிச்சி கேட்போங்க. ஆனால் வாங்கி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனோடனே கல்யாண நாளுக்கு புடவை வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போவார். புடவை வாங்கி கொடுக்குறப்ப 300 ஒரு புடவை எடுத்து போடுவான். அந்த டிசைன் நல்லாவே இருக்காது. ஆனால் நம்ம அந்த ஹஸ்பண்ட்டை ஏங்க இந்த டிசைனை நான் பார்த்ததே இல்லைங்க, எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இடத்துல மனைவி அவ சந்தோஷப்படுறாங்க. ஒரு பார்க் இருக்கும் பக்கத்தில். அந்த பார்க்கில் 10 தடவை ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க போயிருப்போம், 15 தடவை பேரண்ட்ஸோட சுற்றி பார்க்க போயிருப்போம். அதே நம்ம ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகும்போது ஏதோ ஆக்ரால தாஜ்மஹாலையும் மைசூர் பேலஸையும் சுற்றி பார்க்குற மாதிரி சுற்றி பார்ப்போங்க. வெளிச்சமாகும் வீடு பெண் விளக்கேற்றினாள், வெற்றியாகும் வாழ்வு பெண் வழி காட்டினாள், விலகி போகும்போது பெண் விரல் தீண்டினாள், தெய்வம் கூட இலகும் பெண் வரம் வேண்டினாள். இங்கு ஆணின் பின்பலம் எங்கும் ஆகும் பெண்பலம், நீ வேறு நான் வேறு இல்லை, மூன்றிலே சிறந்தது மனைவிதான். நம்ம கிராமத்துலலாம் விளையாட்டா சொல்லுவாங்க, பையன் ரொம்ப சேட்டை பண்ணானா அவனுக்கு கால் கட்டு போட்டுருவோம், கால் கட்டு போட்டுருவோன்னு. யார் அந்த எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு அன்பான மனைவி வந்தாதாங்க அவனை திருத்த முடியுன்றதுக்காக தாங்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, எங்கள் அப்பா வந்து முனைவர் பட்டம் வாங்குறதுக்காக எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தாருயா. அப்போது உள்ளே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இப்படி தான் உட்காந்துருக்கோம். அப்போது எங்கள் அப்பா பேரை சொல்கிறாங்க. எங்கள் அப்பா ஸ்டேஜில் ஏறி வராரு. அப்போது எங்கள் பாட்டிக்கு வந்து எங்கள் அப்பா எதுக்கு ப்ரைஸ் வாங்குறாருன்னு கூட தெரியாதுயா. ஆனால் தான் பிள்ளை ப்ரைஸ் வாங்குறேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு கை தட்டினாங்கய்யா. அந்த இடத்துல நான் பார்த்தேன் ஒரு தாய் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு. இந்த சந்தோஷம் வேறு யாருக்காவது கிடைக்குமா? அவங்க தாயாக இருக்கும்போது தான் மாத்திரம்தான் இந்த சந்தோஷம் கிடைக்கும். ஐயா, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியா. இப்போது நீங்களும் அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பொண்ணு வந்து கீழே விழுந்துடுறாங்க. நீங்கள் போய் தூக்குவீங்களா, அம்மா போய் தூக்குவாங்களா? என் பொண்ணு தடிக்கு கீழே விழுந்தா முதல்ல நான் தான்ப்பா ஓடுவேன். இது வந்து அப்பாவோட பாசம். அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அம்மாவும் எந்திரிச்சு போவாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, எப்பயுமே நான் உன் கூட இருக்க மாட்டேன், நீ கீழே விழுகும் போது நீயா எந்திரிச்சு பழகுமான்னு ஊக்குவிப்பாங்க. பார்த்தீங்களா? அது அம்மாவுக்கு மாத்திரம்தாங்க தெரியும். ஐயா வந்து இப்போ நடந்து போயிட்டு இருக்காரு, முன்னாடி ஒரு பொண்ணு போகுது. அப்போ ஐயா வந்து அந்த பிள்ளைய பார்த்து மகளே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் சொல்ல முடியும். பாப்பான்னு சொன்னால் பாப்பாவா அப்படின்னு கேட்குங்க. மனைவின்னு சொன்னால் என்ன ஆகும்னு ஐயாவுக்கே தெரியும். ஆனால் அந்த யார் முன்னாடி போனாலும் அம்மா தாயே கொஞ்சம் தள்ளிக்கம்மா நான் போய்க்கிறேம்மான்னு சொன்னால் உடனே வழி விட்டு நின்றுவாங்கங்க. எல்லாருமே இப்போ கடவுளுக்கு கோவில் கட்டுறாங்க, முருகனுக்கு கோவில் கட்டுறாங்க, சிவனுக்கு கோவில் கட்டுறாங்க. அந்த கோவில் கட்டுற கடவுளே தன்னோட பக்தனை சோதிச்சு பார்த்துட்டு தாங்க வரத்தை கொடுக்கும். ஆனால் அம்மா அப்படி கிடையாதுங்க. தான் பிள்ளை கேட்டோன்னே அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. பார்த்தியா? அவங்களுக்கும் நம்ம கோவில் கட்டுறோங்க. இப்போ வந்திருக்குங்க, அம்மாவுக்கு கோவில் கட்டுறாங்கங்க. அதே மாதிரி நானும் கட்டுவேன், இங்கே இருக்கிற எல்லா மாணவிகளும் கட்டுவாங்க. ஒரு கவிதை, நிம்மதி தேடி செல்லும் நாம் பணம் செலவு செய்தாலும் கிடைக்காத ஒரே நிம்மதியான இடம் அம்மாவின் மடி மாத்திரம்தான். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கவிதை. ஒரு சின்ன கதைங்க, அதாவது உண்மையிலே நடந்த கதை. ஒரு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான். அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை. அந்த பிள்ளைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. எவ்வளவோ டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டாங்க. ஆனால் ஒரு டாக்டருக்குள்ள உங்க பொண்ணை பொழைக்க வைக்க முடியும்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு டாக்டர் மாத்திரம் அட்மிட் பண்ணுங்கம்மா, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லிட்டாரு.
அவங்களும் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தை கேட்டுட்டே இருக்குமா. அவங்க அம்மா சொல்லுவாங்களா, உன்னால முடியும், நீ கண்டிப்பா பொழைச்சு வருவ, உன்னோட இதயத்துல அந்த கடவுள் இருக்காரு பாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ஆப்ரேஷனுக்கும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு டாக்டரை பார்த்து கேட்குது, நான் வந்து திரும்பி வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட இதயத்தில் கடவுள் இருக்காருன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, என் இதயத்தை கிழிக்கும் போது கடவுள் எப்படி இருப்பாருன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. டாக்டர் அந்த பிள்ளையை பார்க்க வராங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சான், கடவுளை பார்த்தீங்களா, அவர் எப்படி இருந்தாருன்னு கேட்டுச்சான். அதுக்கு டாக்டர் சொன்னாரா, இப்படி கையை வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய், கடவுள் எப்படி இருக்கலம்மா, உங்க அம்மா தாமா உனக்கு கடவுள், உங்க அம்மா கொடுத்த ஊக்கத்தினாலதாமா நீ பொழைச்சே வந்த, உங்க அம்மாவை கும்பிடுமா, நீ வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவேன்னு சொன்னாராம். அப்போ அவங்க அம்மாவுக்கு அடைஞ்ச சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகத்துல யாருக்குமே அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. தின்றதென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே, எனக்கென உன்னை தந்து உனக்கெரு கண்ணை தந்து அதன் வழி எனது காண சொல்லியதே. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அப்பா கையை பிடிச்சு நடக்கும்போது மட்டும்தாங்கய்யா மகள்களுக்கு கிடைக்கும். உனக்கென்ன வேணும் சொல்லு, இருப்பதை வாங்க சொல்லு, புது யுகம் புது மேகம் பார்க்க போறோமே, இருப்பதை கேட்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது யுகம் புது மேகம் காண போறோமே அப்படின்னு அருமையா தலை அச்சித்து ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு பாடுற பாட்டு இருக்கு. ஒரு வெள்ளி கொலுசு போல அந்த பூமி சிலிர்க்கும் கீழே, அழியாத வைரம் போல அந்த வானம் சிலிர்க்கும் மேலே, தர தார தர தான் தான் தர தார தர தான் தான். அதை பார்க்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளை கூட நம்ம இப்படி போகணும் அப்படின்னு ஒவ்வொரு தகப்பனுக்கும் அந்த ஆசை வரும். அந்த படத்தில் அவ்வளோ அழகா அந்த பெண் குழந்தையோட நடிச்சிருப்பாரு அஜித். ஐயா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்தவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை மகன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு மூத்த பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பையன் எப்படின்னு கேட்பாங்க. என் பையன் தங்கம், அவனுக்கு என்ன ராசா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ரெண்டாவது பொண்ணு அப்படிமா, நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேங்க. அண்ணனை மட்டும் வரோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஒரு நாள் அம்மா ஃபீலிங்கில் இருந்தாப்புல போய் கேட்டேன், ஏம்மா என்னம்மா அழுகிற, நான் இருக்கேம்மா ஏம்மா அழுகிறேன்னு சொன்னேன். அப்போ அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, எங்கள் அம்மா சாகலை, இந்தா இருக்காங்க, அண்ணே வரோன்னா நீ என் உயிர் தான் சொன்னாங்க. அம்மாக்களுக்கு மகள்கள் எப்பொழுதுமே உயிரை விட மேலானவர்கள், அவங்க கடவுள் தந்த வரோன்னு யாரும் சொல்கிறது இல்லைங்கய்யா. அந்த இடத்துல மகளா மட்டும்தான் நான் சந்தோஷப்பட்டேன். ஐயா, 2 மனைவிகள் சந்திக்கிற இடம் எப்படி இருக்கும்? வீடு போர்க்களவா மாறும். 2 மனைவி சந்திச்சுட்டு வந்துட்டாங்களானே அன்னைக்கு வீட்டில் சிவராத்திரி தான். விடிய விடிய புருஷனுக்கு தூக்கமே வராது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. 2 மகள்கள் சந்திக்கிற இடம் எப்படி இருக்கும் தெரியுமாங்கய்யா? அது சொர்க்கங்கய்யா, சொர்க்கத்தையும் மேலே. என் கல்லூரிக்கு நான் வருவேன், அங்கே எனக்கு தோழி அப்படிங்கிற ஒரு உறவு எனக்கு கிடைக்குது. முத நாள் நல்லா சண்டை போட்டிருப்போம், கிளாஸ்லேயே எங்களை விட யாருமே சண்டை போட்டிருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு சண்டை போட்டிருப்போம். மறுநாள் நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்யா, வந்தோடனே மேம்க்கு என் பேர் பிரேமா, அதுக்கு மீனிங் அன்பு, அதனாலே என்ன தெரியல வெளில அனுப்பிடுவாங்க, நானும் வெளில வந்துடுவேன். அதுக்கு என் தோழி கூட வரணும், அதுக்காக வருவா, சண்டை போட்டிருப்போம் முத நாள், பின்னாடியே வருவா. அதை வேற யாராவது கேட்டால் என்ன சொல்லுவா, நாங்கள் ஆட்டுக்கறிக்கு அடிச்சுப்போம், கோழிக்கறி குடிப்போம், நீ என்ன சொல்கிறது போ அப்படின்னு சொல்லிட்டு என் தோழி என் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்குவா. எனக்கு படிப்பே வரலனாலும் அவள் படித்ததை வச்சு எனக்கு சொல்லித்தருவா, நான் போய் எழுதுவேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகும். இந்த ஒரு கல்லூரி பருவம், ஒரு தோழிங்கிற பருவம் கிடைக்குமா? மனைவி அப்படிங்கிற பருவத்துலேயும் தோழி அப்படிங்கிற ஒருத்தி இருப்பா. எப்படி இருப்பா? உன் புருஷன் எனக்கு இதை வாங்கி தந்தானா, எனக்கு வாங்கியே தரலடி, பொறாமைப்படுவது மட்டுமே அங்கே இருக்கும். தோழி அப்படிங்கிற பருவத்தில் பொறாமை அப்படிங்கிற ஒன்று சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்கய்யா. நான் தூங்குறவனை கூட எழுப்பிடலாங்கய்யா, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. நீங்கள் என்னன்னாலும் பண்ணி பாருங்க, அந்த இடம் எழுப்பவே முடியாது. நானும் தூங்குவேன், வீட்டில் 10 மணி வரைக்கும் தூங்குவேன், ஒவ்வொரு நாள் 7 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு அப்படியே தூங்கிக்கிட்டே ஆக்டிங்கை போடுவேன், என்ன பண்ணுறாங்க, நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறதுக்கா. எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் உட்காந்து எழுப்புவாங்க, அம்முழு பாப்பா
பாப்பா எந்திரியா, காலேஜ் இருக்கான்னு எழுப்பாங்க. நான் தூங்குறேன் நடிக்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அதை எப்படி சமாளிப்பாங்க தெரியுமா? உண்மையாக தூங்குனா அந்த நடுவரில் ஆட்டுமே லைட்டா அப்படின்பாங்க. நானும் லைட்டாக டக்குன்னு ஆட்டுவேன். அப்போ பாப்பா தூங்குறா போல நினச்சிக்குவாங்க. என்னோட சின்ன சின்ன துக்கத்தை கூடயோ இல்லை நான் பண்ணுற சேட்டையை கூடவோ சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு என்னை ரசிக்கிற பருவம் மகள் அப்படிங்கிற ஒரு பருவம் தாங்கய்யா.